நான் பண்ணது தப்பாக ரைட்டான்னு தெரியல. அப்படியே ஒரு இங்கிலீஷ் புக்கு தட்டினே இருந்தேன். புக்கில் பார்க்குறேன் ஐஸ்வர்யா ராய் படம். உண்மையிலே அந்த மாதிரி அழகு சார். குழந்தை பெற்ற பிறகும் அழகாக இருக்குது சார். உண்மையிலேயே நம்ம பார்த்தா உலக அழகி அது ஒன்று தான் சார். அழகாக இருந்தது படம். சாதாரணமாக அந்த மாதிரி லேடி பார்த்தா திருப்பி இன்னும் அதான் ஞாபகம். அன்றைக்கி இன்னமும் அழகாக இருந்தது. ஒரு 2 நிமிஷம் அதிகமாக பார்த்துட்டேன். சோபா பின்னால் என் ஒய்ஃப் அதை பார்த்துட்டேன். இது என்ன புது பழக்கம், பொம்பளைங்க படத்தை உத்து பார்க்குறேன்னா நான் டக்குன்னு இல்லை ஐஸ்வர்யா ராய் எப்படி 2 குழந்தைக்கு அப்புறம் அழகாக இருக்கால அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லணும். அதுக்காக இப்படி சொல்லக்கூடாதுங்க, மனசாட்சியே இல்லாமல். இதெல்லாம் என்ன அழகு? எது ஐஸ்வர்யா ராய் சொல்கிறா என் ஒய்ஃபு. இதெல்லாம் என்ன அழகு? அந்த அம்மாவுக்கு போட்ட மேக்கப் மேன் எனக்கு போட்டால் நானும் அப்படி தான் இருப்பேன்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இதெல்லாம் அநியாயம் அப்படின்ட்டு அவளாலே தாக்க முடியல. அதிகமாக பேசிட்ட போல இருக்குது. கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பியும் ஐஸ்வர்யா ராய் உங்களுக்கு டிகாஷன் காப்பி கொடுப்பாளா, ஐஸ்வர்யா ராய் உங்களுக்கு துணி துவச்சி போடுவாளான்னு. நான் இன்னமும் அடுத்த வாரத்துலேருந்து ஐஸ்வர்யா ராய் கூட இருக்கிற மாதிரி. அதாவது அவங்கள புரிஞ்சிக்கவே முடியாதுங்க.